வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் 12வது சர்வதேச யோகா தின விழா ஓடும் ரயிலில் உற்சாகமாக நடைபெற்றது. உடல் மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 5 வயது முதல் 65 வயது வரையிலான சிறுவர்கள், சிறுமியர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று யோகாசனங்களை மேற்கொண்டார்கள். யோகா மற்றும் யோகா விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு சாதனைகள் படைத்த ஆசிரியர்களான தர்ஷன் மற்றும் அன்புமதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. யோகா மூலம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் உற்சாகத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டதுடன் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினி உமா மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தினமும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க திருத்தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் தேர் வடம் பிடித்தெழுத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அளவிலான 2ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டி புதுச்சேரி திருக்காஞ்சியில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் புதுச்சேரி அணிகள் முதலிடம் பெற்று இரட்டை சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தன. ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு 2ஆம் இடம், டெல்லி 3ஆம் இடம், தெலுங்கானா 4ஆம் இடம் பெற்றது. பெண்கள் பிரிவில் சத்தீஸ்கர் 2ஆம் இடம், மகாராஷ்டிரா 3ஆம் இடம், தெலுங்கானா 4ஆம் இடம் பிடித்தன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. பரிசளிப்பு விழாவில் எம்எல்ஏக்கள் ரவிக்குமார், மோகன்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியின் மின் தேவை மற்றும் குறைந்த மின்னழுத்த குறைபாடுகளை போக்கும் விதமாக மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்பில் சுமார் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிருமாம்பாக்கத்தில் 3 இடங்களிலும் பனித்திட்டு சுனாமி நகரில் புதிதாக மின்சார டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்பாட்டிற்கு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மோகன்தாஸ் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூஜை செய்து துவக்கி வைத்தார். முன்னதாக கிருமாம்பாக்கம் பொறையத்தம்மன் கோவில் அருகே 18 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கும் பணியை மோகன்தாஸ் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மீன்துறை இளநிலை பொறியாளர் பாரதி, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியை சேர்ந்தவர் சமூக வலைதளத்தில் குறைந்த விலைக்கு இனோவா கிறிஸ்டா காரை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அவற்றை ஆர்டர் செய்துள்ளார். இதையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். அதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 63,000 செலுத்தியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த கார் வீட்டுக்கு வரவில்லை.
அதன் பின் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் ஆடை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அவற்றை ஆர்டர் செய்துள்ளார். இதையடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். அதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 43,140 செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் அண்ணா சாலையை சேர்ந்தவர் 32,415, முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த பெண் 2,949, முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் 10,000, தொண்டமானத்தை சேர்ந்தவர் 8,800 என 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,60,304 ரூபாய் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் மீனவ சமூகத்தின் பிரச்சினைகளை சட்டப்பேரவையில் நேரடியாக எடுத்துரைக்க மீனவர்களுக்கு நியமன எம்எல்ஏ பதவி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி 3 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மீனவம் காப்போம் அமைப்பின் தலைவர் செல்வநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கியது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் கூறும்பொழுது மீனவர்களின் வாழ்வாதாரம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கவும், கடலோர பாதுகாப்பு மற்றும் மீனவ நலத்திட்டங்களை வலுப்படுத்தவும், சமூக நீதியை உறுதி செய்ய மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் சுற்றுலாத்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பொதுமக்கள் கடலின் அழகை ரசிக்கும் வகையில் கடலோர பகுதியில் போட்டில் சென்று பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் போட்டில் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதாக வந்த புகாரை தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன் சுற்றுலாத்துறையினர் ஆய்வு செய்து 5 போட் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் நேற்று உப்பளம் துறைமுகத்தில் சுற்றுலா பயணிகளை ஒரு போட்டில் விதிமுறைகளை மீறி அதிக நபர்களை ஏற்றி செல்வதாக கடலோர காவல்படை போலீசாருக்கு தகவல் சென்றது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் கடலோர போலீசார் ஆய்வு மேற்கொண்டார்கள். அதில் ஒரு போட்டில் விதிமுறைகளை மீறி பயணிகளை ஏற்றி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அந்த போட் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் சுற்றுலாத்துறை இயக்குநருக்கு பரிந்துரை செய்தார். சுற்றுலா தலங்களில் கடலோர காவல்படை போலீசார் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் மெக்கானிக் ஒர்க் இன்ஸ்பெக்டர் மற்றும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பணி முடித்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், சீனியர் மெக்கானிக் மற்றும் மெக்கானிக் பதவிகளை ஒன்றாக இணைத்து மெக்கானிக்காக மாற்றி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இன்று பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, பல ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டி போராட்டம் நடத்தி வருகின்றோம். ஆனால் அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. தொடர்ந்து இதே நிலை நீடிக்கும். ஆனால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் இணைந்து ஆண்டுதோறும் திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வருகின்றது. 7ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நேற்று ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்றது. அங்கு சுவாமிக்கு காப்பு கட்டி சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் சிவக்கொழுந்து, செல்வகணபதி எம்பி, எம்எல்ஏக்கள் நாராயணசாமி, மோகன்தாஸ், ஜோஸ் சார்லஸ் மார்டன், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சேதராப்பட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் திருடுபோன மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பாக சேதராப்பட்டு போலீசார் உடன் இணைந்து வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே சேதராப்பட்டு தொண்டமானத்தம் சாலையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்த முயன்றபொழுது அதில் வந்த 3 தப்பியோட முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்ததில் புதுச்சேரி அடுத்த கூட்டணிப்பட்டு பகுதியை சார்ந்த பாபு என்கிற ஆனந்த பாபு, புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் அவர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி சேதராப்பட்டு பகுதியில் திருடப்பட்டதாக தெரியவந்தது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் கூடுதல் பணம் சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையால் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள்களை திருடியதாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இதையடுத்து சேதராப்பட்டு 6, மயிலம், ஆரோவில், கண்டமங்கலம் மற்றும்
திண்டிவனம் காவல் நிலைய எல்லைகளில் திருடப்பட்ட மேலும் 7 மோட்டார் சைக்கிள்களும் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வழக்கை விரைவாக துப்பறிந்து திருடப்பட்ட வாகனங்களை மீட்ட சேதரப்பட்டு காவல் நிலையம் மற்றும் வடக்கு சரக குற்றப்பிரிவு போலீசாரை உயர் காவல் அதிகாரிகள் பாராட்டினர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் 100 ஆண்டுகள் பழமையான தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் இக்கோவிலில் ஆனி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டு ஆனி மாத திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அருள்மிகு வரதராஜ பெருமாளுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நாளாக இன்று திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. கோவில் வாசலில் மரபுப்படி அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தெழுத்து துவக்கி வைத்தனர். கிழக்கு மாட வீதியில் தொடங்கிய திருத்தேர் வீதி உலா வடக்கு, மேற்கு, தெற்கு என 4 மாட வீதி வழியாக சென்று நிலையை அடையும். விழாவில் வில்லியனூரை சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தெழுத்து கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தான ராமன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பாலமுருகன், சரவணன் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு, கொம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தவர், அரசின் பல்வேறு நலத்திட்ட தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் குப்பன்குளம் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை உதவி ஆய்வாளர் திருமாவளவன் பல சமூக சேவைகள் மற்றும் தொண்டுகளை செய்து வரும் நிலையில் நேற்று மாலை 100க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பென்சில், பேனா, சிறுவர்கள் ஸ்லேட் போன்ற உபகரணங்களை வழங்கினார். அருகில் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி, இக்னைட் ட்ரஸ்ட் இயக்குனர் ஜோஸ் மகேஷ், கண்ணதாசன் நினைவு அறக்கட்டளை நிறுவனர் வனிதா கண்ணதாசன் மற்றும் இப்பகுதியை சேர்ந்த புஷ்பராஜ், ஜெகன், சக்திவேல், அருள், முந்திரி வியாபாரி சதீஷ்குமார், பழக்கடை கொளஞ்சி, பழக்கடை சுகுமார், கிருஷ்ணராஜ், அஜித்குமார், செல்வம் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் இப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில், இதுபோன்று பள்ளி கல்லூரி குழந்தைகள் மேன்மேலும் உதவிகள் செய்ய வேண்டும், ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உதவ வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் கூறினர். கடலூர் முதுநகர் பகுதியில் தனி வீடு ஒன்று எடுத்து அந்த வீட்டில் பல பிள்ளைகள் தினந்தோறும் கல்வி பயில மாலை நேர படிப்பகம் அமைத்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டம் வீரநந்தபுரம் ஊராட்சிக்குட்பட்ட வில்வக்நூலம் கல்வடிக்குட்டை சாலையின் குறுக்கே செல்லும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வெண்ணங்குழி ஓடையில் உள்ள பழுதடைந்த தரைப்பாலத்தை அகற்றி மேம்பாலம் அமைக்க கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. நாடர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கல்வடிக்குட்டை, வீரநந்தபுரம் ஊராட்சி, கல்வடிக்குட்டை, வில்வக்நூலம், பெரியப்பநங்குந்தி, சின்னப்பநங்குந்தி, வீரநந்தபுரம், மதுரா, வில்வக்நூலம், கல்வடிக்குட்டை சாலையின் குறுக்கே செல்லும் வெண்ணங்குழி ஓடையில் அமைந்துள்ள தரைப்பாலம் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது. மழை காலங்களில் மழைநீர் ஊருக்குள் புகுந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் மேலும் மழைநீர் வெள்ளமாக சூழ்ந்து போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்படுகின்றது. இதனால் பொதுமக்கள் அவசர தேவைக்கு மருத்துவமனைக்கோ வேலைக்கோ வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்படுகின்றது. மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். சுமார் 50 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தும் இந்த சாலையில் உள்ள பழுதடைந்த தரைப்பாலத்தை உடனடியாக அகற்றி புதிய மேம்பாலம் அமைத்து தர வேண்டுமென ஏற்கனவே காட்டுமன்னார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. எனவே இருப்பினும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுத்து பாலத்திற்குரிய திட்ட மதிப்பு செய்து கடலூர் மாவட்ட திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். மேலும் கடலூர் மாவட்ட திட்ட அலுவலர் பணித்திட்ட மதிப்பீட்டை மாநில திட்ட அலுவலர் அவர்கள் அலுவலருக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இதுவரை புதிய பாலம் அமைக்கப்படாமல் உள்ளது எனவும் தங்கள் புதிய பாலம் அமைத்து கொடுத்து பொதுமக்களை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவும் மழை காலங்களில் மழையின் பாதிப்பால் கல்லடிக்குட்டை ஊரில் உள்ள சுமார் 100 குடும்பங்கள் தண்ணீரில் மூழ்கும் அபாயத்தின் காரணமாக பேரிடர் மீட்புக் குழு ஒரே இடத்தில் முகாம் அமைத்து உணவு மற்றும் தங்குமிடம் அமைத்து வட்டாட்சியர் மூலம் வசதியினை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லேரி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் பெற டிடிசிபியின் அங்கீகார சிக்கல், களை நீக்குதல், நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்றுதல், நிலத்தடி நீர் மாசடைவு தடுப்பு, வீட்டு கூட்டு குடிநீர் இணைப்பு மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை சிறப்பு திட்டத்தின் கீழ் வழங்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டம் எல்லேரி பகுதியில் அமைந்துள்ள மனை பிரிவில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாகவும் இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான மனைகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே எளிய மக்களால் வாங்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டு தற்பொழுது எல்லோருக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் குடியிருப்பு பகுதியாக மாறி உள்ளது எனவும் கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் பகுதிக்கு முறையான உள்கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக கிடைக்காமல் அங்குள்ள குடும்பங்கள் எல்லையற்ற துயரத்தையும் மன உளைச்சலையும் எதிர்கொண்டு வருகின்றனர் எனவும் இதுகுறித்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருக்கு மனுக்கள் கொடுத்தும் இதுவரை போதிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் இந்த 3 நினைவூட்டல் மனுவை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு சமர்ப்பிப்பதாகவும் மனைப்பிரிவு அங்கீகார பிரச்சினை, டிடிசிபி அப்ரூவல் அதிகாரிகளின் அலட்சியம் இதற்கு காரணம் எனவும் சாலை பாதுகாப்பு மற்றும் இதர அவசர தேவைகள் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை மனுவாக மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தனர். கடந்த 20 வருடங்களாக அரசு அதிகாரிகள் செய்த நடைமுறை குளறுபடிகளாலும் மேலும் கிராம மக்களின் போதிய விழிப்புணர்வு இன்மையாலும் எல்லரை கிராம மக்களாகிய இவர்கள் சொல்ல முடியாத அளவிற்கு கொடுமைகளை அனுபவித்து வருவதாகவும் எனவே கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரில் வந்து பகுதியை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி நீதி பெற்று தருமாறு எல்லரை கிராம ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கடலூர் துறைமுகம் குருசேகரம் CSI இயேசுநாதர் ஆலயத்தின் ஆண்கள் ஐக்கியத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று மதியம் நடைபெற்றது. இதில் குருசேகர தலைவர் அருட்பணி பில்லி கிரஹாம், ஆயர் அருட்பணி ஜான் செல்வ யாபேஸ், CSI தூய எபிபேனி, ஆலய ஆயர் அருட்பணி வெஸ்லி ராஜ்குமார் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றி சிறப்பித்தனர். இவர்களுடன் குருசேகர செயலர் ருக்மணி, பொருளாளர் லோகநாதன், ஆண்கள் ஐக்கிய குழு கன்வீனர் ஜான் பீட்டர்குமார், பொருளாளர் ராஜா மற்றும் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல பாதுகாப்பு சங்க தலைவர் ரவிச்சந்திரன், இறைமக்கள் ஆண்கள் ஐக்கிய குழுவை சேர்ந்த குமாரதாஸ், கனகராஜ், ஜெய்சிங், ஜாலி ஆப்ரஹாம், வெங்கட் பிரபு, தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். கடலூர் கோஸ்டல் சிட்டி புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. சங்க தலைவர் ஏர்டெல் ரவி வரவேற்றார். உதவி ஆளுநர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். செயலாளர் ஸ்ரீ வெங்கடேச இன்ஜினியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பொறியாளர் வரதராஜன் ஆண்டறிக்கையை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆளுநர் மணிமாறன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சங்கத்தின் 2026-27 ஆண்டிற்கான புதிய தலைவராக சிவகுருநாதன், செயலாளராக விஜய் ஆனந்த், பொருளாளராக ஆதி நாராயணன் பதவியேற்றனர்.
சங்க மூத்த உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட ஆளுநருமான பொறியாளர் பிரயோன் தனது தாயார் நினைவாக ரோட்டரி என்டோமெண்ட் நிதியாக ரூபாய் 26.5 லட்சம் வழங்குவதற்கு முடிவெடுத்து முதல் கட்டமாக ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலை வழங்கினர். விழாவில் ஏழை எளியோருக்கு மற்றும் கல்வி நிதி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னாள் தலைவர்கள் மதியழகன், செந்தில் பாரதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். விழாவில் முன்னாள் உதவி ஆளுநர் பாரத் பில்டர்ஸ் சுரேஷ் பாபு வெங்கடேசன், முன்னாள் தலைவர்கள் AK பிரைடல் ஜுவல்லரி பொறியாளர் கருணாகரன், எலைட் கன்ஸ்ட்ரக்ஷன் சந்தான கிருஷ்ணன், பங்கஜம், பிரான்ஸ் ஆறுமுகம், ராஜசேகர், பேராசிரியர் கலைசெல்வன், டாக்டர் ராமமூர்த்தி, முருகன் மற்றும் நிர்வாகிகள், ARC அசோசியேட்ஸ் அருண், மூத்த நிர்வாகி துரை, ராமநாதன், கல்கி அயனன் ஸ்டீல் ஸ்ரீதர், கைராசி அருண் பாரதி, ராஜேஸ்வரி, சிட்ஸ் நிர்மல் ராஜ், ராகவேந்திரா பாலமுருகன், ஹெல்ஸ் முருகேசன், பொறியாளர் கணேசன், ஆடிட்டர் பிரேம் சந்து, வேல்ஸ் டெக்ஸ் வேல்முருகன், சிவக்கொழுந்து, கிருபா, ரேணுகா டைல்ஸ் ஸ்ரீனிவாசன், சுந்தரேசன், சுப்பிரமணியன், முருகன், அசோகன், சிவானந்தம், ஏஞ்சல் ஆர்ட்ஸ் ஹரிபாஸ்கர், லலித் குமார், கீதா பிரயோன், மாரியப்பன் கார்த்திகேயன், பவெண்டோ சுப்பிரமணியன், விவேகானந்தன் மற்றும் அனைத்து ரோட்டரியன்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் வேல்முருகன் நன்றி கூறினார். புதுச்சேரி சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் மற்றும் யோகாசன பாரத் இணைந்து லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டரங்கில் புதுச்சேரி மாவட்ட அளவிலான யோகாசன விளையாட்டுப் போட்டி கடந்த 2 நாட்கள் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். நிறைவு விழா நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ஆனந்த் பாலயோகி பவனானி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சங்க துணை செயலாளர் டாக்டர் பாலாஜி வரவேற்றார். சங்க செயலாளர் தயாநிதி ஆண்டறிக்கை விளக்கினார். முதன்மை விருந்தினராக புதுச்சேரி அமைச்சர் சிவக்கொழுந்து மற்றும் காலப்பட்டு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ், இந்தியன் வங்கி ஊழியர் சங்க தலைவர் ரேணுகா தாமஸ் கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க மூத்த துணைத் தலைவர் கஜேந்திரன், சங்க துணைத் தலைவர் தேவசேன பவனானி, சங்க பொருளாளர் சண்முகம், சங்க உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினர். மேலும் யோகா நடுவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் சங்க துணை செயலாளர் ரீனா ஜோசப் நன்றி கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் PRTC சங்கம் சார்பில் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயிற் கூட்டம் PRTC தலைமை அலுவலக வாயிலில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு மோகன கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். பிரபுராஜ், ரமேஷ், வீரப்பன், புருஷோத்தமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பை பாவாடை மூர்த்தி செய்திருந்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு MLA கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா, மாநில தலைவர் பிரகாஷ், பொதுச் செயலாளர் செல்வகுமார், நகர தலைவர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த கூட்டத்தில் 7வது ஊதிய குழுவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு விடுபட்டு MACB உடனடியாக வழங்க வேண்டும், PRTC RRL உள்ளது போல் நடத்துனர்களுக்கு CI பதவி உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும், தகுதியின் அடிப்படையில் பணி கட்டுப்பாட்டாளர் அலுவலக ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் மற்றும் வெளியாட்களை வைத்து அலுவலகத்தில் பணி செய்யும் ஊழியர்களை வெளியேற்ற வேண்டும். பல ஆண்டு காலமாக ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பாதுகாவலர்களை தகுதி அடிப்படையில் பதவி உயர்வு அளிக்கப்பட வேண்டும். பணிமனையில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் விடுபட்ட MSCB வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் திரளான PRTC ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.